அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நாம் தொடர்ந்து இந்த வேத பகுதியை நாம் பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதிலே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. முதலாவது, நம்முடைய பிதா யார்? நம்முடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்து. அவர் ஜெபிக்கும் போது இப்படி சொன்னார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய் தேவன், நமக்கு ஒரே தேவன் இருக்கிறார். அவர் ஒரு தேவனாய், பிதாவாய், குமாரனாக, பரிசுத்த ஆவியாய் அவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். ஏன் இந்த காரியங்கள் தேவன் செய்கிறார் என்றால், தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. யோவான் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ரூபத்தையும் யாரும் பார்த்ததில்லை, அவருடைய சத்தத்தையும் யாரும் கேட்டதில்லை. அப்பொழுது தேவன் அவர் பேசினார். இஸ்ரவேல் ஜனங்களோடு சீனாய் மலையில தேவனுடைய பிரசன்னம் அங்கே இறங்கும் போது அந்த மலையே புகைக்காடாய் மாறினது. அங்கே பூமி அதிர்ச்சி உண்டானது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் பயந்து நடுங்கி அவர்கள் சொல்லுகிறார்கள், மோசே, எங்களோடு நீர் பேசும். தேவன் பேசினா நாங்க செத்து போயிடுவோம். பாத்தீங்களா? அப்போ தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்போ அவருடைய சித்தத்தை, அவருடைய தீர்மானம் என்ன? கர்த்தராகிய இயேசுவை நமக்காகவே அவர் ஆயத்த பண்ணினார். நமக்காகவே அவரை அபிஷேகம் பண்ணினார். அவரை கொண்டுதான் இந்த உலகங்களை ஆண்டவர் படைத்தார், சிருஷ்டித்தார். அப்போ இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். வேதம் சொல்லுகிறது ஆதி என்று. இந்த ஆதி என்ற வார்த்தை தேவனுக்கு அல்ல. தேவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவராயிருக்கிறார். அவருக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர்தான் தேவன். இப்போ ஆதி என்று சொல்லுகிறது யாரை கொண்டு சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவை கொண்டு தேவன் சொல்லுகிறார். அவர் ஆதி. நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது ஆதி, இன் தி பிகினிங் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, ஆதி என்றால் கிறிஸ்து. கிறிஸ்துவை கொண்டுதான் தேவன் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் கிறிஸ்துவை கொண்டு. இதை நீங்கள் இன்னும் விரிவாய் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆதியிலே. பாருங்க, மறுபடியும் இங்கே அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, இன் தி பிகினிங் காட். அதே போல இன் தி பிகினிங் வாஸ் வேர்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பாருங்கள், ஆதியிலே வார்த்தை. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை நாம் பார்க்கும்போது, ஆதியிலே கிறிஸ்து, அவர் வார்த்தையாய், அவர் தேவனோடு இருந்தார். கிறிஸ்து தேவனோடு இருந்தார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் நியமிக்கப்பட்டவர், அப்பாயிண்டட் ஒன், தேவனால் நியமிக்கப்பட்டவர் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, இவரை கொண்டு தான் உலகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை அல்லாமல் இந்த உலகங்கள் சிருஷ்டிக்கப்படவில்லை. அப்போ ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய்த்தான் நமக்கு எல்லாமே, இந்த வானம், பூமி, சமுத்திரம், இந்த இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே நம்முடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவை கொண்டு, அவர் மூலியமாய், அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து இல்லாம நமக்கு வாழ்க்கை இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாம நமக்கு ஜீவன் இல்லை. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவரே நம்முடைய ஜீவனா இருக்கிறார், ஜீவனாகிய கிறிஸ்துவா இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஜீவன். அவர் இல்லாம ஜீவன் இல்லை. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். கிறிஸ்து இயேசு குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த கிறிஸ்து இல்லைன்னா அன்றைக்கு எல்லாம் நம்முடைய வாழ்க்கை இல்லை. பழைய பாடல்கள்ல ஒரு பாடல் ஞாபகம் இருக்கிறது, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் அது வாழ்வாகுமா. தேவ பிள்ளையே, இந்த கிறிஸ்து இயேசுவினால் தான் நம்முடைய வாழ்க்கை துவங்க வேண்டும். கிறிஸ்து இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லை. இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையிலே
அது ஆணித்தரமாய் கிறிஸ்து இல்லாத என் வாழ்க்கையே இல்லை என்று என்றைக்கு நீங்கள் அறிகிறீர்களோ அன்றைக்கு உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பரலோக வாழ்க்கையாய் மாறும். இந்த நாள் எல்லாம் இந்த பரலோக வாழ்க்கையை நாம் அனுபவிக்கணும். இதுக்கு இயேசு மூல காரணரா இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை இந்த நாள் முழுதும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே, அவரை அறிகிற அறிவுக்குள்ளே நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.